ஐரோப்பாவில் இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் மக்கள்லாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கடை திறக்கும் போதே அதோட கேட்டை உடைக்கிற மாதிரி நின்று கும்பலாக ஓடி போய் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு ஏசியை வந்து நீ நானும் போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏர் கூலர், ஏசி எதுக்கு கைக்கு கிடைக்குதோ வேக வேகமாக இதை எடுத்துக்கிட்டு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது 40 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஊரில் இந்த அளவுக்கு ஒரு இறப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் ஐரோப்பாவிலேயே 40 டிகிரி செல்சியஸ் நிறைய இறப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா 4 காரணங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூடான டீ பொதுவாக நம்மளோட வேலை நேரத்தில் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தால் கூட நம்ம ஒரு பிரேக் எடுத்து போகும்போது ஒரு சூடான டீ வெயில் நேரத்துலையும் குடிக்கிறோம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இது வரைக்கும் வந்திருக்கா? வெளியில் ஏற்கனவே வெயில் ஓவராக அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி டீ குடிக்கிறது நல்லதா, அதுவும் சூடாக குடிக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, ஆனால் சூடாக டீ குடிக்கிறது அப்படிங்கிறது. ராஜஸ்தானில் கூட பகல் நேரத்தில் வேலை நடுவில் பிரேக் எடுக்கும்போது டீ தான் குடிக்கிறாங்க. ராஜஸ்தானை விட்டுருங்க, அதை விட பெரிய பாலைவனங்கள் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், குவைத்து, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, எல்லா ஊர்லேயுமே இந்த கல்ச்சுரல் பழக்கம் இருக்குது. அதாவது சூடான டீ குடிக்கிறது அப்படிங்கிறது. இது சரியா? நம்ம உடம்புக்கு இது நல்லதா? இல்லை நம்ம ஜில்லுன்னு மோர் மாதிரி குடிக்கிறது தான் பெஸ்ட்டா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லை? இந்த வீடியோவை நான் வெளியிடுவதற்கு முக்கிய காரணமே இப்போ ஐரோப்பாவில் நிலவி வந்த ஒரு பெரிய வெப்ப அலை. பல்லாயிரக்கணக்கானவங்க, 3000க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க இந்த வெப்ப அலையில். ஆனால் இந்த வெப்ப அலையோட டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ், 41, 42 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்கு. இந்தியாவில் இது ஒரு சாதாரண டெம்பரேச்சர். தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இது ஒரு சாதாரண டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ். அப்போது அங்கே வந்து 40 டிகிரி செல்சியஸ் வரும்போது ஏன் அத்தனை பேர் இறந்தாங்க? இங்கே வந்து நம்மளால் எப்படி 40 டிகிரி செல்சியஸை தாங்க முடியுது? இந்த தமிழ்நாட்டு வெயிலுக்கு நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஐரோப்பாவோட வெயிலுக்கு நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும்? அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. என்னதான் வெயில் காலம் மே மாதம் முடிஞ்சிட்டாலும் நாம் வந்து வெயிலுக்கு விதிவிலக்கே கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வெயில் தான். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஜூன் மாதத்தோட கடைசி வாரம் ஐரோப்பாவில் இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் மக்கள்லாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கடை திறக்கும் போதே அதோட கேட்டை உடைக்கிற மாதிரி நின்று கும்பலாக ஓடி போய் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு ஏசியை வந்து நீ நானும் போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏர் கூலர், ஏசி எதுக்கு கைக்கு கிடைக்குதோ வேக வேகமாக இதை எடுத்துக்கிட்டு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மக்கள் வந்து வெயில் தாங்க முடியாமல் வேத்து விறுவிறுத்து போய் தண்ணியை குடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2003க்கு அப்புறம் இப்போ 2026 வந்த ஒரு மிகப்பெரிய வெப்ப அலை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் பிரான்ஸு, பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரிட்டன் போன்ற பல நாடுகளில் இந்த வெப்ப அலை தாக்கியிருக்கு. 3700க்கும் மேற்பட்டவங்க இறந்தும் போயிருக்கிறாங்க. வெயில் எப்படி ஆளை கொள்ளுதுங்க? நம்ம உடம்புக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் தான் அந்த வெப்பநிலை. இதுக்கு மேலே நம்ம உடம்பு 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பத்தை நம்ம உடம்பு மேலே படும்போது நம்ம உடம்பு வந்து தன்னை குளிர்விக்க முயற்சி பண்ணும். அதுதான் வியர்வை. வேத்து போகிறதுக்கு காரணம் நம்ம உடம்பு சூடாக இருக்குது, அந்த சூடை குறைக்கிறதுக்கு வியர்க்குது. ஆனால் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் இந்த வேர்வை அப்படியே நம்ம மேலே ஒட்டிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் அது ஆவியாகி போகாது. நாம் அப்படிப்பட்ட ஊர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஈரப்பதம் அதிகம், ஹியூமிடிட்டி நம்ம பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால. ஆக இந்த வேர்வை வந்து ஆவியாகாமல் போச்சு அப்படின்னா உடம்பை குளிர்விக்க முடியாமல் போயிடும். ஐரோப்பாவுமே சுற்றி கடலால் சூழப்பட்ட இடம் தான். அங்கேயும் வேத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அது ஆவியாகி போகிறது கிடையாது. ஆவி ஆகாமல் போகிறதுனால நம்ம உடம்போட அந்த 37 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிட்டே போகும்போது 38, 39 அப்போ தான் உங்களுக்கு காய்ச்சல் தெரியுது. பொதுவாக உடம்போட வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஹார்ட் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கும், ரொம்ப பம்ப் பண்ணும். சிறுநீரகம் வந்து தண்ணீர் பத்தாததுனால, ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியாததுனால, வடிகட்ட முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழப்புக்கு உள்ளாகலாம். மூளைக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டமோ நீர் சத்தோ கிடைக்காததுனால குழப்ப மனநிலை, திடீர்னு அன்கான்சியஸ் ஆகிறது. இந்த விஷயங்கள் மூன்றும் சேர்ந்தது தான் இதய துடிப்பு அதிகம், சிறுநீரகம் செயலிழப்பு ஆரம்பிக்கிறது, மூளை தன்னோட ஆரோக்கியத்தை இழந்து ஒரு குழப்ப நிலைக்கு போகிறது. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது வந்து 45 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் வயதானவங்களுக்கு இந்த உடம்போட டெம்பரேச்சர் அதிகரிக்க ரிஸ்க் அதிகமாகுது. ஏன்னா வயசானவங்களுக்கு டெம்பரேச்சர் ரெகுலேஷன் சிஸ்டம், நம்ம உடம்போட ஒரு மெக்கானிசம் அது ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம பாட்டி காலத்தில் சொல்கிற மாதிரி வெயில் காலத்தில் மோர் குடிங்க,
மத்தியான வெயிலில் வெளியே போகாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் அதிகமான வெயில் இருக்கும்போது குறிப்பாக பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அறிவுரை. இந்த வெயில் நேரத்தில் கண்டிப்பாக மோர் இல்லை லைட்டாக உப்பு கலந்த மோர் அப்படிங்கிறது நம்ம உடம்பு கண்டிப்பாக எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணி நம்மளை வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் நம்ம உடம்பை பாதுகாத்துக்க பயங்கரமாக நன்மை செய்யும். அதனால் வந்து வீடியோவில் ஆரம்பத்தில் நான் காமிச்ச டீ அது நம்ம பின்னாடி வருவோம். பட் நல்ல பானம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மோர், இளநீர் போன்ற விஷயங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. முக்கியமாக மோர், இளநீர்லாம் நம்ம உடம்போட அந்த எலக்ட்ரோலைட்டு உப்பு சத்தை வந்து கரெக்டாக சமநிலையில் வச்சுக்குது, பேலன்ஸ் பண்ணிக்குது. இப்போது இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷனுக்கு வருவோம். அதாவது 40 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஊரில் இந்த அளவுக்கு ஒரு இறப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் ஐரோப்பாவிலேயே 40 டிகிரி செல்சியஸ் நிறைய இறப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா 4 காரணங்கள். முதல் விஷயம் பாடி அக்ளிமடைசேஷன். அதாவது நாம் வந்து எப்படி மே மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு வரோம், மே மாதத்துக்கு வரோம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அதாவது ஜனவரி மாதம் ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிப்ரவரி மாதம் கொஞ்சம் அதிகமாகும், மார்ச் மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், ஏப்ரல் மாதம் இன்னும் அதிகமாகும், அப்புறம் மே மாதம் இன்னும் அதிகமாகுது, ஜூன் மாதம் அப்படியே இருக்குது, அதுக்கப்புறம் குறையுது, லைட்டாக குறையுது. ஸோ இதுதானே சிச்சுவேஷன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வெப்பத்துக்கு நம்ம உடம்பு பழக்கப்படுத்தப்படுது இயற்கையாகவே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாதம் அந்த வெயில் வெளிப்புற வெப்பம் ஏறும்போது நம்ம உடம்புக்குள்ளார மாற்றங்கள் நிகழுது. ரத்த நாளங்கள்லாம் விரிவடையுது, நல்ல ரத்த ஓட்டம் நடக்குது, வேர்வை நல்லா சுரக்குது. இது வாரக்கணக்காக நடக்குது நம்ம உடம்புக்குள்ள. ஆனால் ஐரோப்பாவில் அப்படி இல்லை. ஐரோப்பாவில் வந்து 15 டிகிரி செல்சியஸ் அப்படி 20 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஊரில் திடீர்னு 40 டிகிரி செல்சியஸ் ஜூன் மாதத்தில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம பாடி வந்து அதுக்கு தயாராகலைன்னு அர்த்தம். இதான் முதல் முக்கிய காரணம். முந்தின வாரம் 25 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு, இந்த வாரம் 40 டிகிரி செல்சியஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உடம்புல தாங்க முடியாதுங்க, அதுக்கு அட்ஜஸ்ட்டும் ஆகாது. குறிப்பாக பெரியவங்க இதனால தான் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக நிறைய பேர் இறக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. ரெண்டாவது கட்டிடம். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கட்டடங்களும் நம்ம ஊர் கட்டடங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அங்கே இருக்க கட்டிடங்கள் அங்கே வெப்பத்தை உள்ள தனகத்தை தேக்கி வச்சுக்கிற மாதிரி வடிவமைக்கப்படுது. பெரிய பெரிய விண்டோவோ ஜன்னலோ அதெல்லாம் இருக்காது. இன்சுலேஷன் நல்லா இருக்கும். இன்சுலேஷன் இருந்தால் தான் உள்ள ஹீட் இருக்குங்கிறதுனால வெப்பத்தை உள்ளே தங்க வைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அந்த வீடுகளில் இருக்கும். நம்ம வீட்டில் நிறைய ஜன்னல்கள் இருக்கும். முடிஞ்சளவு வெப்பத்தை வெளியே எப்படி தள்ள முடியுமோ அதற்குண்டான டிசைன் தான் நம்ம செஞ்சுருப்போம். 91% இறப்புகள் ஐரோப்பாவில் வீட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு, வீட்டுக்கு வெளியே கிடையாது. ஐரோப்பாவில் ஏசி இருக்கிற வீடுகளே குறைவு. வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால தான் அத்தனை பேர் ஏசியை வாங்குறதுக்கு அடிச்சு பிடிச்சி உள்ளே போனாங்க. ஹீட் வேவ், இந்த மாதிரி ஹீட் வேவ்லாம் அதிகமான வெப்பம் வரும்போது அவங்களோட வீடே வந்து ஒரு வெப்ப அவன் மாதிரி மாறிடும். அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். அதை விட முக்கியம், நம்ம ஊரில் வந்து பகல் நேரத்தில் அதிகமான வெயில் அடித்தாலும் சாயந்தரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் குறையும். இரவு நேரத்தில் நல்லாவே வெப்பம் ஓரளவாவது குறையும், நம்மளால் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் ஐரோப்பாவில் அப்படி கிடையாது. இரவு நேரத்துலையும் அந்த வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டாவது மிக டேஞ்சரஸான ஃபேக்டர். அதனால தான் தூங்கிட்டு இருக்கும்போது சீக்கிரம் டீஹைட்ரேஷன், ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளே உருவாகுது. மூன்றாவது, நம்ம ஊரில் வந்து மதியான நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம் ரொம்ப அதிகம் இல்லை. அட்லீஸ்ட் பெரியவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் ஐரோப்பிய கல்ச்சரில் இந்த பழக்கம் குறைவு. இதனால் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, நாள் பூரா வேலை செய்கிறவங்க அவங்க. நாலாவது, ஜென்ரலாகவே 70-80 வயசுக்கு மேலே வாழக்கூடிய பாப்புலேஷன், மக்கள் தொகை அங்கே அதிகம். நம்ம ஊர்லேயாவது கொஞ்சம் கவனிக்க ஆள் இருப்பாங்க. அவங்க ஊரில் வந்து தனியாக தான் வயசானவங்க மோஸ்ட்லி வாழ்வாங்க. இந்த 4 காரணங்கள் தான் அங்கே இறப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுக்காக தமிழ்நாடு சேஃப் கிடையாது. இங்கேயும் வந்து இந்த வெப்பத்தாக்கம் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. போன மாதம் ஜூன் மாதம் நம்ம வீட்லேயுமே எல்லார் வீட்லேயுமே வேத்துக்கிட்டே இருந்ததை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே நியூக்ளியர் ஃபேமிலி, நம்ம தனியாக பெரியவங்க தனியாக வாழ்கிறதும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஐரோப்பாவுக்கும் நம்மளுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் உனக்கு ஹீட் எக்ஸாஷன், இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரத்துக்கு முன்னாடி சிறுநீரக செயலிழப்பு, ஹார்ட் பம்பிங்கு, மூளை பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்னாடி சில அறிகுறிகள் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்மளை நாம சரி செஞ்சுக்கணும். அதிக வேர்வை இருக்குது, தலை சுத்தல் இருக்குது, வாந்தி வருதல் போன்ற உணர்வு, உடனடியாக மோரோ தண்ணீரோ டக்குன்னு குடிக்கணுங்க. எலக்ட்ரால் சொல்யூஷன் இருக்குது. ஓஆர்எஸ் மாதிரி ட்ரிங்க்கு ஒரு பவுடர் இருக்குது, 4.5 கிராம் பவுடர் எடுத்து 200 ml தண்ணியில் டக்குன்னு கலந்து குடிச்சிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் இமீடியட்டாக. பல பேருக்கு இன்றைக்கி வந்து இந்த ஓஆர்எஸ் வந்து பல பிரச்சனைகளை தீக்கும்னு தெரியறதில்ல. ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரத்துணியால் உடம்பு துடைக்கிறது. இதுக்கு மேலே ப்ராப்ளம்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறதும் பெஸ்ட்டு. தண்ணீர், மோர், இளநீர், ஓஆர்எஸ் சொல்யூஷன். ஆக மொத்தம் வெயில் அதிகமான நேரத்தில் 3-4 லிட்டர். ஆனால் பெரியவங்களுக்கு, இதயம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு, சிறுநீரக ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் இந்த தண்ணீரோட அளவுகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பகலில் வெளியே போகாமல் இருக்கிறது, வயசான பெற்றோர் தனியாக இருக்கிறாங்கன்னா கவனிச்சுக்கிறது, மெலிதான காட் உடைகளை அணிவது, இதெல்லாம் தான் முக்கியம்.
அடுத்து ஆல்கஹால், காஃபி, டீ குடிக்கிறத தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நானே சொல்கிறேன். சரி, இப்போது வீடியோவோட ஆரம்பத்துக்கு வருவோம். மதியான நேரத்தில், வெயில் நேரத்தில் சூடான டீ குடிக்கலாமா டாக்டர்? அப்போ ஆனால் பதில் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்க. சூடான டீ குடிக்கிறது கண்டிப்பாக நார்மலாக டேஞ்சரஸ் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் பண்ண கூட செய்யும். இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் இருக்குது. ஒரு சூடான பானத்தை குடிக்கும்போது உடம்பு வழக்கத்தை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வியர்க்க வைக்கும். ஸ்வெட்டிங் அதிகமாகுது, வேர்வை. அந்த வேர்வை காத்துல எவாபரேட் ஆனா, ஆவியானா அது உடம்பை குளிர்விக்கும். அதனால தான் ராஜஸ்தானோ இல்ல மத்திய கிழக்கு பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோ வெயில் இருக்கிற நேரத்துலையும் அவங்களோட பாரம்பரிய டீயை குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் பழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஆனால் 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முதல்ல டீக்குள்ளே இருக்கக்கூடிய கஃபீன், இது ஒரு சிறுநீர் பெருக்கி, டையூரிட்டிக்னு சொல்லலாம். கொஞ்சம் அதிகமாக யூரின் வர வைக்கும். 1 கப்பு 2 கப்பு டீ பிரச்சனை இல்லை. வெறும் டீ மட்டும் நிறைய குடிச்சிட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தால் தான் பெரிய பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டீலாம் குடிக்கக்கூடாது. 2வது, டீ தண்ணிக்கு மாற்று கிடையாது. நிறைய பேருக்கு நான் டீ குடித்ததுனால நல்லா ஹைட்ரேட் ஆகிட்டேன், நீர் சத்து கிடச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அது மூளை தூண்டப்படுவதால் தற்காலிகமாக கெஃபீனால் வரக்கூடிய தூண்டுதல். அதனால் டீ குடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் கூடவே தண்ணீர், மோர் போன்ற பானங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வெயில் நேரத்தில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இருந்தால் எத்தனை டீ, அதான் முக்கியம். அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.